வள்ளுவ பெருந்தகை சொல்வன்மை அப்படின்ற அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. சொல்லுக சொல்லை, அச்சொல்லை பிறிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு சொல்கிறார். சொல்லுக சொல்லை, ஒரு சொல்லை நம்ம சொல்லணும். பிறிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு சொல்கிறார். ஒரு சொல்லை நம்ம சொல்லணும். ஒரு சொல்லை சொல்கிறோம், 4 பேர் எதிரில் ஒரு சொல்லை நம்ம சொல்கிறோன்னா, அந்த சொல்லை இன்னொருத்தர் சொல் வேறு ஏதோ ஒன்று சொல்லி அப்படின்னு அடித்து நவுத்திடக்கூடாது. அவங்க சொன்னது சரியாகவும் நாம் சொன்னது தவறாகவும் போகும்படியான சொற்களை அவையில் பேசாதே. அவசரப்பட்டு எதையாவது சொல்லிவிட்டு அதை மற்றவங்க பேசின பேச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். அதனால் யோசித்து பேசு. யாகாவராயினும் நாகாக்க இல்லையா? நீ சொல்கிற சொல் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும். சரியான சொல், பிறர் ஏற்றுக்கொள்ளும்படியான சொல், நல்ல கருத்து, சரியான கருத்தாக இருக்கணும். சரியான முறையில் சொல்லணும். அது அடுத்தவங்களுக்கு புரியணும். புரிஞ்சு அவங்க ஏற்றுக்கணும். அந்த முறையில் உன்னுடைய கருத்தும் நல்லதாக இருக்கணும். உன்னுடைய சொல்லாற்றல் நல்லதாக இருக்கணும். சொல்லக்கூடிய முறையில் அதை அவங்க ஏற்றுக்கக்கூடிய முறையில் சொல். அப்படி இல்லைன்னா நீ சொன்னது வேஸ்ட் ஆகிடும். கஷ்டப்பட்டு நீ சொல்லணும்னு ஆசைப்பட்டது அவங்க காதுக்கு போகாது. அதனால் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. சொல்லுக சொல், ஒரு சொல்லை சொல்லு, பிறிது ஒரு சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்ற குறள் மிக மிக அருமையான குறள். இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை உலகத்துக்கெல்லாம் கொடுத்த இந்த உலக பொதுமறையாகிய தமிழில் எழுதப்பட்ட திருக்குறளை படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் பிள்ளைங்களுக்கு வாய்ப்பில்லை. உலகத்தில் இருக்கிற மற்ற மொழிக்காரவங்க பல நாடுகளில், ரொம்ப கம்மியாக சொன்னால் கூட 63 நாடுகளுக்கும் மேலாக தமிழ் படிக்கிறாங்களாம். ஆனால் தமிழ் பிறந்த மண்ணில் தமிழ் தெரியாதான் குழந்தைங்களுக்கு. பிற மொழியில் தான் படிக்கணுமா, ஆங்கில மொழியில் படிக்கணுமா, தமிழில் படிக்கக்கூடாதா? ஏன் தமிழில் ஒரிஜினலாக திருக்குறள் கற்றுக்கிட்டா பசங்க கெட்டு போயிடுவாங்களா? எவ்வளவு அருமையான கருத்து! இதெல்லாம் திருவள்ளுவர் யாருக்காக சொன்னார்? உலகத்துக்காக சொன்னார். தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு, தமிழ் மக்களுக்கு இது வேண்டாமா? யோசிக்கணும்.